கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான வேலையிலும் ஏற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாக கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மாபெரும் வெளிப்படுத்தலை தந்துள்ளார். மார்க்கின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் சுவிசேஷத்தை பிரசங்கித்து காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள், மனதை திருப்புங்க, சுவிசேஷத்தை விசுவாசிங்க அப்படின்னு சொல்றாரு. காலம் நிறைவேறிச்சான். எப்போ? 2000 வருஷத்துக்கு 2025 வருஷத்துக்கு முன்ன சொன்ன வார்த்தை இயேசு. மார்க் 1ஆம் அதிகாரம் 15வது வருஷம். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்க என்றார். அன்பர்கள், சுவிசேஷத்தை விசுவாசிங்க, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிடுச்சு. மனதை திருப்புங்க, பிசாசு பக்கமே திருப்பாதீங்க. ஏதேன் தோட்டத்தில் ஏவாளு பிசாசு பக்கம் திருப்பிட்டான். ஆமாம், சுவிசேஷத்தை துச்செய்தியை விசுவாசிக்கிறார். நன்மை தேவை அறியத்தக்க அந்த கனியை புஷிக்கிற நாளில் தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இல்லை அவருக்கு. பாதாள ராஜ்யம் தான் அவருக்கு சமீபமாக இருந்துச்சு. ஆமாம், பாதாளம்னா வேதனைன்னு அர்த்தம், வேதனையான ஒரு வாழ்க்கை. நன்மை தீமை 2 கனியை சாப்பிட்டா பாருங்க, நன்மையும் தீமையும், நல்லது கெட்டது, சுயநீதி அநீதியை சாப்பிட்டா பாருங்க, தேவனுடைய ராஜ்யம் கட்டாயி போச்சு. பரலோக ராஜ்யம் அங்கே கட்ட சுகம், பல, ஜீவன், ஆசுவாத, ஐஸ்வர்யம் எல்லாமே கட்டாயி போச்சு. பிசாசோடு பாதாள ராஜ்யத்தில் இணைப்பு உண்டானதுங்க. உடனே வேதனையோடு பிள்ளை உன்னிடத்து பூமி சபிக்கப்பட்டிருக்கான், முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். இப்போ இயேசு சொல்கிறாரு, மார்க் 1ஆம் அதிகாரம் 15, காலம் நிறைவேற்றி தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசி. சுவிசேஷம் அது நற்செய்தி, இயேசுவை பற்றிய செய்தி. 1ஆம் அதிகாரம் மார்க் 1:1 பாருங்க. தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் ஆரம்பம். சுவிசேஷம் தேவனுடைய குமாரனாகிய இயேசுவை பற்றியது. அந்த இயேசு நன்மை தீமை அறியத்தக்கவரே இல்லை. இயேசு நானே வடியும் சத்தியமும் ஜீவனமாயிரு. ஜீவனுக்கு அடுத்த காரியங்கள், ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவ பூமி, ஜீவ சரீரம், இதெல்லாம் அழியாத சக்திகள். ஜீவன்னா அழியாதது, ஜோயே ஜீவன். இயேசு அழியாதவர், அவர் தேவ நீதி உதித்தெதிரும் அழியாத சக்தி, பாவம் மன்னிப்பு, ரட்சிப்பு, தேவனுடைய ஐஸ்வர்யம், இதெல்லாம் அழியாத சக்திகள். இதை தேடுங்கள், இதை விசுவாசிங்க. நன்மத்தை மாதிரி எல்லாம் அழிவின் சக்திகள், பாவம், சாபம், மரணம், தரித்திரம், பாதாளம், அதை தேவனுக்கு உலகத்துக்கு கொடுக்குற மனுஷன். அப்படிதான் பிறந்திருக்கிறான் ஏதேன் தோட்டத்தில். துச்செய்தி விசுவாசி. என் தாய் என்ன பாவத்தில் கருத்தரித்தார், நான் துர்குணத்தில் உருவானேன். ரோமர் 3:20. எல்லோரும் பாவம் செய்து தேவன் மகிமையிட்டுட்டாங்க. அதை விசுவாசிக்கிறாங்க. விசுவாசிக்கிறது அதை தேவன் தனக்கு உலகத்தை விசுவாசிக்கிறது. இவர் சுவிசேஷத்தை விசுவாசின்னு என்னது? கிறிஸ்துவ தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுக்குறது, அதான் விசுவாசிக்கிறது. பதில் தப்பாது. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. அப்போது அது முதல் காலம் நிறைவேற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். ஆனால் அன்பாவில் தேவனுடைய ராஜ்யத்தை இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தை சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாருங்க. ஆமாம், நீங்கள் எதை பிரசங்கிக்கிறீங்க பாருங்கள். நற்செய்தியா துர்ச்செய்தியா? சுவிசேஷம் தான் நற்செய்தி. தேவி நீதிட்டு உயிர்த்தேதல். அந்த பிதாகுமார் பசுத்தாகி ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு ஒவ்வொரு மனுஷன் பேர் சொல்லி, ஒவ்வொரு குடும்பம், ஒவ்வொரு கிராமம், ஒவ்வொரு பட்டணத்தின் பேரை சொல்லி, தேவி நீதி இயேசுக்கு சாமட்ட வாக்குத்தங்களை பிதாகுமார் பசுத்தாகி ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு தான் சுவிசேஷம். அதை விசுவாசி, அதை காட்டு. பாவன்ட்டு மரணம் ஓடித்தானோ, பசுத்தாய் வந்துட்டானோ. இந்த சுவிசேஷத்தை விட்டுட்டீங்கன்னாக்கா நன்மை தீமை காரியத்தை தேவனுக்கு தனக்கு உள்ள துச்செய்தி பிரசங்கிக்குது. பாவத்தையும் மனத்தை தேவனுக்கும் காட்டுறது, உலகத்துக்கும் காட்டுறது, குடும்பத்துக்கு காட்டுறது, பிள்ளைகளுக்கு காட்டுறது. உடனே அங்கே அசுத்தாவியும் சாபம், பாவம், மண்ணும் தயத்திரம் வந்து சுழ்ந்துக்கும். பாதாள ராஜ்யம் சமீபமாயிடும். இவர் சொல்கிறாரு, காலம் நிறைவேறிட்டு. மார்க் 1
15 காலம் தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். ஆமாம், கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். இல்லைன்னா ஆதாமுக்குள்ள பிறந்த ஆதாம் காரியத்தை விசுவாசிக்கிறது. விசுவாசம் டெவில் கைண்ட் ஆஃப் லைஃப். சுவிசேஷம் தாக்கா மேன் காட் கைண்ட் ஆஃப் லைஃப். தேவரகமான வாழ்க்கையை விசுவாசி. அந்த தேவனுக்கு வெளியே போட இயேசு ரத்தத்தை வெளியே போட முடியாது. அதை பிதாக்குமார் பசுத்தாவி செலுத்துங்க. ஆதாம் முழு உலகத்தை செலுத்துங்க. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுங்க. தேவடைய ராஜ்யம் சமீபமாக தான் இருக்கும். சுகம், பலம், ஜீவன், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் எல்லாம் சமீபமாக தான் இருக்கும். இங்கிலீஷ் என்ன போட்டு பார்ப்போம். மேத்யூ 1 சாப்டர் 15 வேர்ட்ஸ். மார்க்கு 1:15 என்ன போட்டிருக்கு? மார்க் சாப்டர் 1:15 and saying, the time is fulfilled and the kingdom of the God is at hand. Repent and believe in the gospel. Repent. மனதை திருப்பு. நன்மை தீமையிலேயே மனதை திருப்பிட்டாங்க. ஏவாள் திருப்பி விட்டாங்க. ஏதேன் தோட்டத்தில் மனதை அப்படி திருப்பிட்டாங்க. மனம் ஃபுல்லாக நன்மை தீமை, நல்லது கெட்டது, சுய நீதி அநீதி மனதில். அதனால் சாகவே சாவாய். பாதாள ராஜ்யம் அது சரீரத்தில் குடும்பத்தில் வெளிப்படுது. உடனே பாதாள ராஜ்யம் வந்து திறறான், கொள்றான், அழிக்கிறான். இப்போ மனதை திருப்பு. மனதில் ஜீவ விசேஷம், ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவ பூமி, ஜீவ சர்வம், ஜீவ ரத்தம், பிதா குமார் பசுத்தாவி ஆதாம் முழு உலகத்துக்கு. அதாங்க மனத்தை திறப்பது. மனதை அப்படி திருப்பி விட்டான், இப்படி திருப்பி விட்டான். ஜீவ விசேஷனியில் இந்த ஏதேன் தோட்டத்தில் இப்போ நன்மை தேமை பக்கம் திருப்பி அன்னைக்கு திறப்பு இன்னைக்கு வெளியே திருப்பினேக்கிறா பாருங்க. நன்மார்க்கு துன்மார்க்கு, சுய நீதி அநீதி, பாதாள வாழ்க்கையை வாயரா ஏவாள். புருஷனும் பொண்டாட்டி பேசி கேட்குறான். புருஷன் நீ கூட புருஷனாக இருந்தீனாக்கா பொண்டாட்டி நன்மை தீமை நன்மார்க்கு துன்மார்க்கத்தை சொன்னால் நீ அதை கேட்டின்னா ஏவாள் வார்த்தை ஆதாம் கேட்டு உன்னை பூமி சபிக்கப்பட்டு ஓடி ஒளிஞ்சி பயந்து நடுங்கி போன மாதிரி நீங்களும் நடுங்கி போயிடுங்க. ஆமாம், மனைவி ஜீவ வார்த்தை பேசுகிற மனைவியாக, ஜீவ விஷயத்துக்கு நீ போதிக்கிற மனைவியாக இருக்கணும். அந்த ஜீவனில் தேவ நீதிட்டு உயிர்த்தது. புரியுதா? அப்போது மனைவியும் ஜீவ விஷயத்துக்கு எனக்கு வரணும். ஏசு நானே வழியும் சத்தியும் ஜீவன், புருஷனும் ஜீவ. அந்த ஜீவனில் தேவ நீதிட்டு உயிர்த்தது. இப்போ இங்கிலீஷ் பைபிளில் Mark 1 chapter 14. Now after John was but its prison, Jesus came to Galilee, preaching the gospel of the kingdom of God. 15 verse, and saying, the time is fulfilled. காலம் சமீபமாயிற்று, காலம் நிறைவேறிற்று. The time is fulfilled and the kingdom of God is at hand. சமீபமாயிற்று. Repent and believe in the gospel. Repent and believe in the gospel. Believe பண்ணு, விசுவாசி. ஆமாம், கிங்டம் ஆஃப் காடை பிலீவ் பண்ணனாக்கா டெவில் ஆஃப் கிங்டமை பிலீவ் பண்ணுவேன். பாதாள ராஜ்யத்தை பிலீவ் பண்ணாக்கா பிசாசு தான் சமீபமாக இருப்பான். கூடவே இருப்பான். உனக்கே தெரியாது, கண்ணுக்கே தெரியாது. அதனால் மார்க் 1 யோவான் காவலிலே வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலாவியில் வந்து தேவனுடைய ராஜ்யத்தை சுவிசேஷத்தை பிரசங்கித்து எப்படி பிரசங்கம் பண்ணார்? நானே நல்லமே இப்போ ஜனங்களுக்காக ஜீவவார்த்தையே பேசுறது. அதான் பிரசங்கிக்குது. பிரசங்கன்ற பேரில் என்னென்னவோ பேசியிருப்பாங்க ஊடிக்காருங்க. 5 நிமிஷம் பிரயோஜனம் இல்லை. பிரசங்கன்னா ஜீவ வார்த்தை. அந்த ஜீவனில் தேவ நீதிட்டு உயிர்த்தல். இயேசு நன்மை தீமை காரியத்தை பிரசங்கிக்கவே இல்லை. அந்த கனியை தொடாது, பறிக்காது, புஷிக்காது சாகவே சாமி சொன்னதே அவர் தான். தேவனாகிய கர்த்தர் தமது சாயலின்படி தமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக ஜீவ சுவாசத்தை ஊற்றி ஜீவாத்மாவுக்கு ஜீவத்தை கல்வி வச்ச ஆதாமே வேலை. அதுக்கு விழாவில் ஒரு பெண்ணை எடுத்து அவனும் ஜீவத்துக்கல்லே வச்சார். தோட்டத்தின் நடுவே நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனி இருக்கிறது. தொடாத பறிக்க புஷிக்காதுன்னு சொன்னதே அவர் தானே. திருத்துவ தேவன் பிதா குமார் பசுத்தாவி. இப்போ நன்மை தீமை காரியத்தை இயேசு போதிப்பாரா, பிரசங்கிப்பாரா? நன்மார்க்கு துன்மார்க்கு, நாடு செல்ல, ஊடு செல்ல, அரசியல்வாதி செல்ல,
நியாயப்பிரமாணம், கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு, அடிக்கிறதுக்கு இதெல்லாம் பிரசங்கம் பண்ணுவாரா இயேசு? ஜீவ வார்த்தை தாங்க பிரசங்கம் பண்ண. அந்த ஜீவனில் தேவனி இயேசுவே அந்த வெத்து ஜீவன் கிடையாது. எல்லா நன்மைகளையும் தொகுப்புக்குது. பாவம் மன்னிப்புலேருந்து நித்திய ஜீவன் வெளிங்குது. பாவத்துக்கு பரிகாரம் தேவநீதியை பிரசங்கம் பண்ணார். மரணத்துக்கு உயிர்த்தேதியில் பிரசங்கம் பண்ணார். சாபத்து வாக்குத்தத்தை ஆசீர்வாதம், தரித்திரம் ஜீவ ஐஸ்வர்யம், வியாதி ஆரோக்கியம், ஜீவ சர்வம், ஜீவ ரத்தம், ஜீவ ஆற்று, ஜீவ லட்சம், ஜீவ கிட்னி, ஜீவ உலகம், ஜீவ ஐஸ்வர்யம், ஜீவ இதே தான் பிரசங்கம். ஏசு கிறிஸ்துக்குள்ளாமட்ட வாக்குத்தத்தை. ஏசு பாவத்துக்கு மரணத்துக்கு நேர் ஆப்போசிட் ஆனாலு. ஆதாம் நன்மை தீமறிய சாகவே பாவமும் மரணத்தை பிரசங்கம் பண்ணலை. தேவ நீதி உயிர் இலையில் வாக்கு தத்தங்கள் தான் பிரசங்கம், சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணார். அப்போ யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவில் வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, தேவனுடைய ராஜ்யம் யார்? இயேசுக்கு அடுத்த காரியங்கள். அந்த இயேசு வெத்தியேசு இயேசுக்கு சுவாமட்டம் ஆதியாவில் இயேசுக்கு சுவாமட்டம் வாங்குதுமா. எல்லேற்றம், சமாதானம், சந்தோஷம், நீதி, விசுவாசம், சாந்தி, மகிமை, கனம், புகழ்ச்சி சகலமுக்கு இயேசு இச்சிக்கப்பட்ட சகலமுக்கு இயேசுக்கு சுவாமட்டம். ஆதாம்களே சகலமும் கேடுபாடு, பாவ, சாபம், மரணம், சுயநீதி, அநீதி, கல்கிலிச்சமா, அதை போய் பிரசங்கம் பண்ணாது. அசுத்தாவிய துச்செய்தியை பிரசங்கம் பண்ணி என்ன தகதை நீ? சாகவே சாவாய் தான். அதனால் ஸ்டாப் பண்ணது. பாவத்தையும் மனத்தை திருப்பி இப்படி காலம் நிறைவேறிற்று. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். விசுவாசிக்கிறதுனா என்னது? கிறிஸ்துவர் பிதா குமார் பரிசுத்தாவிக்கு மத்தியஸ்தமாக கொடுத்தது. மனுஷனுக்கு மாம்சத்தை காட்டுது, மனுஷனுக்கு கிறிஸ்து தேவை நீதி துவித்து. அவன் வந்து முழு உலகத்துக்கு ஒரு ஆள் பாய்க்கூடாம, ஒரு ஆளுக்கு கிறிஸ்து கொடுக்காம நன்மை தேவை காட்டாலும் அந்த ஒரு ஆள் மூலமாக பிசாசு வருவான். ஒரு பிசாசு போதும் உண்டாய்க்கிறதுக்கு. அதனால தான் இயேசு முழு உலகத்தில் அன்பு கொண்டார். இவ்வளோ அன்பு வந்து ஜீவனை பருவ ஜீவன் கொடுத்தார். புரியுதா? புரியல? ஊர் செல்ல, நாடு செல்ல, அரசியல் பார்த்து பேர் விசுவாசி, ஊழிக்காரு, அசுத்தாவியாக தான் இருப்பார். அவர் பாதாள ராஜ்யம் தான் சமீபமாக இருக்கு. அவர் வியாதி இருப்பார். இடம் சொல்ல சபையில் ஜீவ வார்த்தை பேசுவார். என் சேனலில் சர்ச் ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணி, யூடியூப்பில் போயிட்டு ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்கள். இன்னொரு சேனல் துளசிராம் எம்ஜிசி வெள்ளூர்னு ஒரு சேனல் இருக்குது. இன்னொரு சேனல் துளசிராம் தாமஸ்ன்னு ஒரு. இந்த சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் ஒரு பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். தெரியுமா? ஜீவ மார்க்கத்தை கட்டு உலகத்தில் எங்குமே கேள்வி ஏற்பட்ட சக்தி. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்போது மார்க் 1ஆம் அதிகாரம் 15வது காலம் நிறைவேறிற்று. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. மனம் திரும்புங்க. நன்மை தீமை தான் நான் உறுதியாக இருப்பேன்னாக்கா சாகவே சாவாய். நன்மையும் தீமையும், நல்லவன் தீயவன், நன்மை தீமை அறியத்தக்கவன், நன்மார்க்கன் துன்மார்க்கன், சுயநீதி அநீதி. இயேசு சுயநீதி அநீதி, இயேசு தேவநீதி. அவரே தேவனால ஞானமும் நீதியும். என்ன நீதி? தேவநீதி, தேவ அன்பு, தேவ இறக்கம், தேவன் வண்ணம், அதில் ஜீவன், ஜீவ அன்பு. அந்த ஜீவனில் தேவநீதி, இயேசுவை வழி, இயேசு சாமண்ட வாக்குத்தத்தம். பிசாசு நன்மை தீமை நீதி, நன்மை தீமை அநீதி. அதில் நன்மை தீமை வருது. அந்த நீதியில் சுயநீதி, மனுஷ நீதி, சுயநீதி, நன்மை தீமை நீதி. சாகடிக்கிற நீதி, சாகடிக்கிற அநீதி. சுயநீதி அநீதிக்கு போவாது. அதில் பாவம் மரணத்துக்கு பாதாள ராஜ்யம் தான் இருக்குது. அதனால தான் பாவத்தின் சம்பளம் மரணத்தை விட்டு ஓய்ஞ்சிட்டு மரணத்தை திருப்பி தேவ நீதிட்டு உயிர்த்ததல். இயேசு தேவ நீதி உயிர்த்ததுமாக அந்த உயிர்த்த பாவம் ஆசுவாத ஐஸ்வர்ய சகலமும் இயேசு சாமண்ட வாக்குத்தத்தம். அதை பிதா குமார் பசுத்தாக்கி செலுத்து வாய்நாள் எல்லாம் ஆதாம் இருந்து முழு உலகத்துக்கு செலுத்த. உன்னை பீட் பண்ண யாராலும் முடியாது. பாவம்ட்டு மனம் ஓடித்தான பசுத்தாய் வந்து தான் தேவதோட பணிவிடை செய்து தான் ஆகணும். அதான் தேவனுடைய ராஜ்யம். தேவன் அவை ஜீவன். என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஆவியானவன் ஜீவனுடைய. அந்த ஜீவனில் தேவநீதிட்டு இயேசு சாமண்ட வாக்குத்தத்தமே இருக்குது. ஜோயே லைஃபுக்குள்ளே வாங்க. ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்கள் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் ஒரு பிள்ளைகளுக்கும் அந்த செய்திகளை ஷேர் பண்ண. ஜீவ உலகம், ஜீவமானம், ஜீவ பூமி, ஜீவ கண்ணு, ஜீவ காது, ஜீவ ஆற்று, ஜீவ லங்ஸ், ஜீவ ஐஸ்வர்யம் எல்லாம் ஜீவனுக்குள்ளே வரணும். இருக்குது உலகத்தில் ஜீவனு. ஜீவ விச்சத்துக்கு இருக்கியா? தேவன் இல்லாமல் இல்லை. நன்மத்தையும் மரியத்தக்க கனி, சாபம் பாவம் உண்டு பூமி சபிக்கப்பட்டிருக்கும். உள்ளும் குறுக்கும் முளைக்கு பிசாசு ராஜ்யமே இருக்கிற தேவடைய ராஜ்யம் இயேசு கிறிஸ்து மூலம் உலகத்தை கட்ட வச்சுட்டு போய்க்கிறாரு. அந்த இயேசு கிறிஸ்து ஆமட்ட வாங்க. அதை தேர்றோம் யாரு?
சபிக்கணும் ஆஸ்வதி, பகைக்குள்ள நன்மை செய், சத்துக்களை திரும்ப ஜபம் பண்ணி கிறிஸ்துக்குள்ளே இருந்து சபிக்கணும் ஆஸ்வதிக்கிறேன். ஆதாம் கூட நம்ம சபிக்கிறவனா தான் இருப்பான். நீ ஆஸ்வதி ஜீவனை பரிசு கொடுத்து ஆஸ்வதி இயேசு ஜீவனை கொடுத்து ஆஸ்வதி சபிக்கணும் ஜெயிக்க முடியாது. பகைக்கிறதுக்கு நன்மை செய். ஆதாம் மூலம் பகைக்கணும் தான் நீ நன்மை செய். இயேசு ஜீவன் பரிசு கொடுத்து நன்மை செய். பகைக்கணும் ஜெயிக்க முடியாது. நிந்திக்கிற தூண்டிக்கிற இயேசு கர்த்தருடைய நாமத்தை கூட நீங்கள் ஜபம் பண்ணி உம்முடைய நாம உங்கள் சிந்திக்கிற தேவன் ஜபம் பண்ணுங்க. ஜபம்னா கிறிஸ்துவை தேவன் தர கொடுப்பது எல்லாம் கிறிஸ்துக்குள்ள வரணும். சத்துருக்களை சிநேகிங்க. என்ன இயேசு சிநேகத்தை காட்டாது. மனுஷ சிநேகம் சாகம், அது சாபங்குது. இயேசு சிநேகத்தை ஜீவனை பரிசு குறித்து சத்துருக்கள் அசுத்தாய் ஓடி பசுத்தாய் வந்துடும். சத்துருக்களை சிநேகிங்கள். என்ன இயேசு சிநேகத்தை காட்டும். சத்துரு ஜெயிக்க முடியாது. அந்த சிநேக ஜீவ சொரஞ்சி இயேசு பரலோகத்தை குத்துறோம். சத்துருக்கு ஓய்ஞான அசுத்தாய் ஓடி போய் எந்த சத்துருனை ஜெயிக்க முடியாது. எல்லாம் கிறிஸ்துக்குள்ள தாங்க. அதுதாங்க நிச்சயம். அதுதாங்க தேவடைய ராஜ்யம். அதான் சொல்ல காலம் நிறைவேறிட்டு தேவடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசி. அண்டர்லைன் த வேர்ட். சுவிசேஷத்தை விசுவாசி. அந்த 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 சுவிசேஷத்தை விசுவாசிகள்லாம் துர்ச்செய்தியை விசுவாசிப்பாய். ஆதாம் காரியத்தை விசுவாசிப்பாய். சுயநீதி அநீதி நாடுத்தில் ஊடுத்தில் எல்லாம் கெட்டதே வந்து அது பாவத்தில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அது துச்செய்தி. நன்மத்தை மரியத்தக்க கனி அதை தொடாத, அதை பறிக்காத, புஷிக்காதன்னு தான் சொன்னார். அதை தான் விசுவாசிக்கிறேன். என் தாய் என்ன பாவத்தில் கருத்தரித்தாள், நான் துர்குணத்தில் உருவானேன். ரோமர் 3 பாவம் செய்து அதையே தேவன் தான் சாகவே சாவாது. என்ன டக்கரைச்சாலும் எப்படி சுற்றி புத்தி வந்தாலும் அந்த சாபத்தில் பாவத்தில் மனதிற்கு பாதத்தெல்லாம் பிசாசு வந்து திடீர்னு கொண்டு நைச்சுன்னு இருப்பான் வாழ்க்கையை வாழ்நாளெல்லாம். அதனால் அதை ஸ்டாப் பண்ணு. பாவத்துக்கு மறித்து தேவ நீதிக்கு போயிருக்கு ஞானஸ்தானத்தில். அந்த தேவ நீரிலிருந்து உயிர்த்ததில் விசுவாசி. அந்த தேவனுக்கு முழு ஆதாம் வந்து முழு மனைவி பிள்ளை முழு உலகத்து காட்டு. உங்கள் பிள்ளைங்க பேர் சொல்லி ஏசு பரிவர்த்தி தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்து கொடு. ஏசு மத்திய மார்க்குக்கு அதுதான் ஏன் செய்தார். ஏசு எங்கும் சுற்றி தின்று விசுவாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறார். அவனே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சொல்ற ஜீவ வார்த்தை. அந்த ஜீவில் தேவ நீதி உயிர்த்தது தான் கொடுக்குறாரு. நன்மை தீமை காரியத்தை பாவத்தை மனத்தை எங்கேயுமே போதிக்கல, எங்கேயுமே காட்டல. அவர் திமுவாதக்காரன் ஜெயகோன் பெருமாடு உள்ளது எல்லாம் ஆனால் மொழியாக நன்மை தீமை சாகவே கட்டாங்க. ஜெயகோன் 2 பிசாசி நன்மை தீமை சாகிறது அசுத்தாய் விட்டு நிர்வாணமான அப்புறங்கிற இயேசு நல்லதை ஜீவ சொல்லிச்சு தேவனுக்கு தன் ஆதவும் மூடு கொடுத்து கொடுத்தாங்க. 2000 அசுத்தாய் ஓடிய கொடுத்து பசுத்தாய் சொத்து தக்க போல் போய் ஊழிக்காரன் ஆகிட்டாரு. கற்று தனக்கு இறங்கி கூறியெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணுறான். பிரசங்கம் எல்லாரும் ஆட்சியப்பட்டு ரசிக்க போகிறாங்க. அல்லேலூயா. அதனால் காலம் நிறைவேறிட்டு தேவடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசி. ஒத்தனா 2 பேராங்க. அம்மா வயிற்றில் பிறக்கிற எல்லாரும் மனதை அப்படி திருப்பிட்டான். ஏதேன் தோட்டத்தில் நன்மத்தை மறியத்தக்க கனியில் என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள். அப்போ தாய் கருவிலே பாவத்தில் கருத்தரித்து மனதை பிசாசு பக்கம் திருப்பி பெற்றெடுக்கிறாள்னா நீ மனதை இயேசு பக்கத்தில் ஜீவ வச்சிருக்க நீ பிடிச்சிட்டு அந்த தேவன் தனக்குள்ள கொடுக்கணுமா இல்லையா? தாமஸ் துளசிராமன் சீனி பாஸ் என் சபை குளோபல் சர்ச்சி உலகளாவிற்கு வானம் கூற பூமி பாதப்படி இருக்குது. என் சபைக்கு 816 கோடி விசுவாசிக்கிறாங்க. எங்கள் சபையில் 816 கோடி பேர் ஆதாம் மொழியாக வந்து பாவத்தில் அம்மாவத்தில் வந்துட்டான். அது சைனா தலைவராகட்டும், ஜப்பான் தலைவராக, ரஷ்யா தலைவராக இருக்கட்டும், அமெரிக்கா தலைவர், இந்திய தேச தலைவராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி தாமஸ் தான் வாழ்வு. ஊழியக்காரன் உன்னை உலகத்துக்கே ஒலியாக வச்சுக்கிறேன். ஆதாம் மொழியாக பிறந்துக்கிறான் மனுஷன். நன்மத்தை மரியாதைங்களாம் இப்போ தவிர்க்க முடியாது. இப்போ ஜீவ விஷயத்துக்கு என்ன என் செய்தியை கேட்கலாம். அது தேவனுக்கு தனக்கு ஆதமும் உலக அசுத்தாய் ஓடி பசுத்தாய் தேவ பணிவிடை செஞ்சுருவாங்க. வாழ்நாளெல்லாம் ஜீவ வச்சு கண்ணியில் இருங்க. நானே திராட்சை செடி நீ கொடி ஒருவனில் வார்த்தை மிகுந்த கனி ஆசுவாத கனி ஐஸ்வர்ய கனி சமாதான சந்து ஒரு பரலோர் கனி போய் பரலோருக்கு போய் சேர்ந்துடலாம். நான் மனதை திறப்பவே மாட்டேன். பிறந்த பிறப்பின் படி தான் பண்ணால் மனதை ஏவாள் அப்படி திருப்பிட்டா. ஆதி தாய் நமக்கெல்லாம் தாய். உலகத்து 216 கோடி பேருக்கு தாய். உயர்ந்த முழு சகல தேசம் சகல ஜெகத் படித்த படி ஏழை பிரகாச எல்லாருக்கும் தாய் மூலத்தாய் ஆதாம் ஏவாள். மனதை பிசாசு பக்கம் திரும்பி பிசாசு வார்த்தை கேட்டு நன்மை தேம கனி சாகவே துர்ச்செய்தியில் போயிட்டாங்க. இப்போ மனதை இயேசுன்னு வார்த்தை கேட்டு ஜீவ வச்சிருக்கணும். ஜீவன் தேவனி தூவித்தேன்னு புஷிக்கணும். ஜீவ அப்பத்தை ஜீவ ரத்தத்தை பானம் பண்ணணும். அந்த பிதாக்கும் ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுக்கணும். அசுத்தாய் தோற்றணும் பசுத்தாய் வாழ்நெல்லாம் கிறிஸ்துக்கணும். அதான் மனம் தெரிவி சுவிசேஷத்தை விசுவாசிக்கணும். அதனால் என் செய்தியை மிஸ் பண்ணாங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. உங்கள் நண்பர்கள் உறவுகள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீடியா மிஷினரியாக இருங்க. ஃபேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணிக்கிறேன். யூடியூப்பில் போய்ட்டு ஏஎல்சி வெள்ளூர் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. இன்னொரு சேனல் எஃப்ஜிசி வெள்ளூர் ஒரு சேனல் அதையும் ஏராளம் செய்தி 100 ஜீவமாக இருக்கும். உலகத்தில் எங்குமே இப்படிப்பட்ட செய்தியை நீ கேட்டிருக்க வாய்ப்பு கிடையாது.
ஆனால் இதை மிஸ் பண்ணிடாது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ள போய்மா. யாரோட செய்தி கொடுத்து 100க்கு 100 ஜீவமாக இருக்குது. தேனியிலும் இனிமையாக இருக்கும். கேட்க 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 அசுத்தாய் போ பசுத்தாய் வர ஒரு வெளிப்பாடு உனக்கு உண்டாங்க. எங்கே போனால் என் செய்தியை கேட்டால் உங்களால் ஊழியை செய்யாமையே இருக்க முடியாது. எங்கே போனாலும் ஆதவங்குள்ளே பார்த்தோம்னா கோடி கோடியாக இருக்குது. போனால் கார் பங்களா இருக்கா பார்த்து மயங்கிடாது. அம்மா வீட்டு பாவத்தின் நம்மளை மனதை திருப்பிடிக்கிறான். பிசாஸ் பக்கம் பாவ சாமனு பாதால் நேரம் ஓடிக்கிறான். அவனுக்கு கிறிஸ்து பக்கம் ஜீவ சர ஜீவனத்தை ஜீவ வச்சதுக்கு நீ தேவன் தனக்கு ஆதவம் அசுத்தை பசுத்தை தேவன் பண்ணி காப்பாற்றுற வேலையை பார்க்கணும். அதனால் மார்க் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம், காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிட்டு மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசி. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. சுவிசேஷத்தை பிரசங்கியாதுன்னா எனக்கு ஐயோன்னு ஒரு செய்தி போட்டிருக்கேன். சுவிசேஷ பிரசைகளுக்கு பிழைப்பு உண்டாகுன்னு போட்டிருக்கேன். அந்த செய்தியெல்லாம் கேளுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் போட்டுக்கிற மாதிரி சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுனால நமக்கு என்ன பிழைப்பு உண்டு. இயேசு கிறிஸ்துவின் பரிவித பிதா ஆதம் வந்து அசுத்தாயோட பசுத்த தேவதனால பசுத்தாய் விடுதலை, சாபத்தில் பாவத்தை மனது பாதத்தை விடுதலை, அதெல்லாம் பிழைப்பு உண்டாங்க. சுவிசேஷத்தை பிரசங்க தான் நமக்கு ஐயோன்னு கூட இருக்குது. ஐயோனா பாவ சாபம் மன்னது சுவிசேஷ பிரசங்கம் நான் நீட்டுலாக இருக்குதுங்க. துச்செய்தி நன்மத்தேவ காரியத்தை தேவன் தர உங்களுக்கு பிரசங்க வெளிப்படுத்துவேன். அது பாவத்தில் மரணத்தில் தத்துன்னு பாதாளத்தில் போய் முடிஞ்சிடும். பூமியில் பாதாள வாழ்க்கை. அதனால் சீரியஸான மேட்டருக்கு நான் பேசுறதெல்லாம். அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேச எங்கும் சுற்றி திரும்பி பிசாசின் வல்லவில் அகப்படும் யாரும் அவனே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனே குரு ஜீவ சொல்கிறோம். ஜீவ ரத்தம், ஜீவ ஆற்று, ஜீவ லட்சு, ஜீவ கிட்னி. அந்த பிதாக்குமார் ஆதம் வந்து முழு அசுத்தாய் தத்து பசுத்தாய் என் தேவதுக்கெல்லாம் பணிவிடை செய்ய இயேசு ரத்தத்துக்கு வெள்ள போடுறது வானத்தோடு சகல அதிகாரம் இருக்குது. பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அறிவி இயேசுவை தந்தொழி இவ்வளவாய் அன்பு கொண்டார். யார் முழு உலகத்து கொடுத்துட்டாருங்க. காட் பேட் பாட்டில் ஆதாம் வந்து முழு வந்து இயேசுவை தந்து அன்பு கொடுத்தார். மேன் பேட் பாட்டில் நீ நன்மத்தை பிசாசு நன்மத்தை அறியத்தக்க கனி கொடுத்து பகிச்சிட்டான். பாவத்தை மறுத்து பாதாளத்தை கொடுத்தான். அதிலேயே ஓடாது சத்தமீன் போகிற மாதிரி. ஆதாமின் சேர்ந்தே மரணம், கிறிஸ்துவ சேர்ந்தே ஜீவன சமாதானம். அந்த இயேசுக்கு சாமண்ட வாக்குத்தத்தை தேவனுக்கு குடும்பத்துக்கு பட்டணத்துக்கு முழு உலகத்துக்கு வாய்நாள்லாம் கொடு. இதை விடாமல் கொடு. இல்லைன்னா ஒன்று அறியாமலே பாவம் பண்ண உலகம் ஃபுல்லாக போவோம். நீ ஆதாமின் மகன், ஏவாளின் மகன், அப்பன் சாமும் புள்ள மேலேக்குது. நான் கனியை புஷிக்கும்போது என்ன சொல்கிறேன், நான் கனியை புஷி சாகு ஒன்று பூமியே சபிக்கப்பட்டிருக்கோம். உன் மூலமாக பூமியே உன் மூலமாக சபிக்க முள்ளும் கொடுக்க முடியும். நன்மத்தை சாகவேன்னா உன் குடும்பத்தில் எவ்வளோ சாப்பம் இருக்குன்னு பார்த்துக்கோ. உன் தனிப்பட்ட வகையில் எவ்வளோ சாப்பா பாவம் மண்ணை தத்துரு பாதாளம் இருக்குன்னு பார்த்துக்கோ. அதனால சீரியஸ் இயேசு நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ வச்சதுக்கு தேவ நீதி பரலோகத்தை கொடுக்குறாரு. அதை பிதாக்குவார் ஆதம் வந்து முழு உலகம் கொடுக்கும்போது ஒன்று நீ உலகத்துக்கே ஒளியாக மாறிடுற, உலகத்துக்கே உப்பாக மாறிடுற, நீ பூமிக்கே ஆசீர்வாதமாக மாறிடுற. இயேசு பரிவர்த்தனை பிதாக்குவார் ஆதம் வந்து முடிவு. அதான் மனதை திருப்பு. சுயநீதி அநீதியிலே போகாத. அந்த ஒழிக்கா செல்ல, இந்த ஒழிக்கா செல்ல, எல்லாமே சரியில்லைப்பா. ரோமர் 3 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை சரியில்லை பேசுறதுனால நீயே சரியில்லை. சரியில்லாத அடுத்த வருஷம் இலவச கிறிஸ்துவ மீட்பை கொண்டு நீதிமான ஆகிக்கலாம். அந்த கிறிஸ்துவ குத்தியா அவன் சரியில்லாதவங்க ஆதம் வழியாக பண்ணது தேவி நீதி தூக்கிட்டேன். இதாக ஆதம் வந்து உங்களுக்கு பாவன்ட்டு மனத்தை நீக்கி பசுத்தாக்கி தேவதோடைய பாதுகாத்தியா அந்த வேலையை பாரு. அதுதான் சுவிசேஷம். அப்போது மார்க் 1ஆம் அதிகாரம் 15 காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிட்டு மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிக்க விருப்பம் இல்லைன்னா பிறந்த பிறப்பின்படியா துர்ச்செய்தியே விசுவாசிக்கிறது. அது பேர் துர்ச்செய்தி. சாகடிக்கிறது, மதங்கள், பிசாசிக்கிட்டு வந்த செய்தி. நன்மார்க்கம் துன்மார்க்கம், நன்மை தீமை, சன்மார்க்கம் துன்மார்க்கம், சுய நீதி அநீதி, கண்கள் நிச்சயமாக சுய பாவத்தின் சம்பளம் மரணம். அதே தேவனுக்கும் காட்டும், உனக்கும் காட்டும், குடும்பத்துக்கும் காட்டும், சமூக போராட்டத்திலலாம் காட்டிகிட்டு இருப்பேன். அங்கே அசுத்தாயு பாவம் சாபம் மரணம் தத்திரமாக தான் இருக்கும். முடிவு பாதாளம். ஆதாம் செஞ்சே மரணம், கிறிஸ்து செஞ்சே ஜீவனும் சமாதானம். அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இதோடு கூட முடிக்கிறேன். ஏராளம் செய்திகள் 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை போயிருக்குங்க. உலகத்தில் எங்குமே ஏற்பட்ட செய்திகள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீடியா மிஸ்டரியாக இருங்க. குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க ரசிக்கப்படுவாங்க, உணர்வடைவாங்க. ஒரு செய்தியை கேட்டால் அவங்களால ரசிக்கப்படாமல் இருக்க முடியாது. ஏன்னா பேசும்போதே பிரசங்கம் பண்ணும்போது தேவன் தனக்கு ஆதம் வந்து முழு ஈத்துக்கிட்டே இருக்கிற பாருங்க. அந்த ஜபத்தில் தேவனுக்கு ஆதம் அசுத்தாய் பசுத்தாயான்னு கேட்கும் போதே பசுத்தாய் இருக்கணும். வாயினெல்லாம் கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். மனதை திருப்புங்க. கிறிஸ்து நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக என் பிதா ஜீவன் உடையவராக இருக்கிறது போல
குமாரன ஜீவனுடையவராக இருக்க முடியும். ஆவியான ஜீவன அந்த ஜீவனில் தேவ நீதி இயேசு சாமட வாக்கு தத்துவமே இருக்குது. இல்லைன்னா மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம். இயேசு தேவ நீதி உயிர்த்தவனுமாக கிடையாது. அவர் உயிர்த்தவனும் ஜீவனமாக இருக்கிறார். பிசாசு மரணமும் பாதாளமாகிறான். அதனால் மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசி. எந்த நாட்டுக்கு போங்க, எந்த தேசத்துக்கு, எந்த கிராமத்துக்கு போங்க, இயேசு நானே வழியும் சத்திய ஜீவன், திருடவும் கொள்ளவும் வைத்து ஒரு வேறு நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டா பருகுனாங்க. ஜீவனில் தேவ நீதி பரலோக ராஜ்யம் வைக்குதுன்னு எங்கே போனாலும் யாரை பார்த்தாலும் ஆதாம் போல பிறந்துக்கிறான். குசலமே விசாரிக்கிறான். அவன் பேர் சொல்லி பிதாகுமாரன் பரிசு நம்மளோட பாவம் தேவனே ஆதாம் முழுவதுக்கு பாதிக்குது. பாவத்தின் சம்பளமாக அதனால் உரிமை பிசா திடீர்னு கொண்டு ரைட்டு பாதாள ராஜ்யம் ஈர்த்து போயிட்டே இருக்கிறான். அவனுக்கு ஜீவ விவசாயத்து கிடையாது. தேவி நீதி இயேசு சாப்பிட்டவங்க ஜீவ தனி ஜீவனத்தான். அவன் பேர் சொல்லி பிதாகுமார் பசுத்தாய் ஆதாம் மத்தியத்துவம் புரிஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறான். அசுத்தாய் தொத்தி பசுத்தாய் வேறு பணிவிட செய்துட்டே இருக்கிறாங்க. ஓபரையை கொண்டு வந்தார். அவனை திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் எதிர வார்த்தை மிகுந்த கடி சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறார். பசு பிதாவை இந்த அருமையான காலை வேலையில் அவனுடைய எங்களோடு கூட பேசி ஒவ்வொரு வார்த்தையும் பயப்படாத, கலங்காது, திகையாது. இனி நான் இல்லை, இயேசுவே என்பது பேசுகிற பவுல் சொன்னார். இனி நானே இல்லை, கிறிஸ்து எனக்கு ஜீவிக்கிறான்டா. பவுல் பாவிகளில் பிரதான பாவின்றான். கிறிஸ்து ஏற்று ஞானசான் எடுத்ததுன்னு கிறிஸ்து எனக்குள் ஜீவிக்கிறார். கிறிஸ்து எனக்கு ஜீவன் தான். இனி நான் இயேசுவே, அந்த இயேசுவை தேவன் தர உங்களுக்கு செயிட்டு போகல மாதிரி குறிந்து தசல கலாத்தீர் ரோமாவுடைய பட்ட அப்போ சில நறுபடி எல்லாம் போய் உலகத்தையே கலக்கிட்டான். அப்போது ஆதாமுக்குள் பிறந்த கிறிஸ்துக்குள் மறுபடி பிறகுதான். ஆதாமி சேர்ந்த மரணம் தான், கிறிஸ்து ஜீவன சமாதானம் தான். அப்போது கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஒரு இயேசு சாமட்ட வாக்குத்தத்தை மனம் திரும்பி சுவிசேஷ விசுவாசிகள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. மனதை திருப்பாமி ஆதாம் வழியாக திருப்பி பிசாசு பக்கம் திருப்பி பாவத்தை மனித தேவன் தன் ஊருக்கு காட்டின பாதாள ராஜ்யம் சமீபமாக இருக்குது. பூமியிலே பாதாளம். பாதாளம்னா வேதனையான வாக்கியம். சாப பாவம் மண்ண தத்திர பிசாசின் வாக்கியம். அப்போ மனதை திருப்பி கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் இயேசு சாப்பிட்ட வாக்குத்தத்தை வாய்நாளெல்லாம் பிதாக்குமார் ஆதாம் முழுவதுக்கு அசுத்தாவித்தத்தை பசுத்தாவிக்க தேவதுக்காக பணிவிடை செய்ய ஒரு மாபெரிய எழுப்பிலை அவருடைய சத்தியத்தை கேட்குறவங்களை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறதான். அவருடைய இயேசு எங்கு சுற்றி இருந்து பிசாசின் வல்லவில் அகப்படி யாரும் வெடிகளாக நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனே கொடுத்தாங்க. இயேசு ரத்த இயேசு தேவன் தனக்கு ஆதாம் முழு அசுத்தாவித்தத்தை பசுத்தாவிக்கு பிசாசின் வல்லவில் முழுவ செவட திப்ருவாதக்கார லேகர் பெரும்பாலும் ஏறால் பிசாசு வல்ல அகப்பட்ட இருதை நடுங்கிட்டு போனவர்கள் சபிக்கப்பட்ட எல்லாரும் இயேசு ஜீவன் பருவ பிதா ஆதாம் அசுத்தாவித்து பசுத்தாயிருக்கு விடுதலையாக்கி சுகமாக்கி ஆஸ்வதித்து நிச்சயம் பல்லவரை நாணய திராட்சை நீங்கள் கூடி ஒருவன் வார்த்தை மிகுந்த கறிகள் சொல்லிட்டு போயிட்டே இருக்கத்தாவே. இந்த சத்தியத்துக்கு ஒரு ஆதாம்கள் பற்றி கிறிஸ்துக்கள் கொண்டு வரக்கத்தாவே. இந்த கிறிஸ்துவ பிதாகுமார் பசு ஆதாம் முழுத்து வாய்நாளில் வெளிப்பட்டுக்கத்தாவே. அசுத்தாவில தோற்றுங்க பசுத்தாயில் தேவதூரா பணிவிட்டு முழு உலகத்தை தூத்து பண்ண 6 கோடிக்காய் ஜனங்கள் இயேசு ஜீவன் பருவதேன இரவு பகலாம் தேவன் தனக்கு ஆதாம் முழு வாய்நாளில் வெளிப்பட்டு இடைவிழாவில் நித்தியத்துவம் வெளிப்பட்டுக்கத்தா. அசுத்தாவில தோற்று கிராமங்களில் பட்டு தேச பசுத்தாய் தேவ பழையில இறங்கட்டுக்கத்தா. சதைகளில் ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொண்டிருக்கத்தா. இயேசு ஜீவன் பருவதேன பிதாகுமார் பசு ஆதாம் முழு வாய்நாளில் வெளிப்படுத்தி மனதை திருப்பி சுவிசேஷத்துக்குள் விசுவாசித்து அதில் நிலைத்திருக்கிறதா. வாய்நாளெல்லாம் அசுத்தாவில தொடர்ந்து பசுத்தாய் இறங்க தேவர்களாக பணிவிடை செய்கிறதா. பரலோகராஜ் சமீபமாக 2வது உலகத்தை ஆய்த்த முடியும்படி முழு உலகத்தை இயேசு ஜீவன் பருவ பிதாக்கு ஆதாம் முழு வாய்நாளில் கட்ட வைக்கிறோம். அசுத்தாய் தொட்டு பசுத்தாய் முழு உலகத்து கிராமத்தில் பட்ட தேசம் முழு கட்ட வைக்கிறதா. மாபெரியங்களை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபலையும் இருக்கிற மிக ஜீவனில் நல்ல பிதாவே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை நடக்குது. ஒவ்வொரு நாட்களிலும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்தியை போய் ஃபேஸ்புக்கில் போங்க. துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணி யூடியூப்பில் போயிட்டு ஏஎல்சி வெள்ளூர்னு சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் உறவினர் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சேனல் FGC வெள்ளூர்னு ஒரு சேனல் யூடியூப்பில், அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. துளசிராம் தாமஸ்ன்னு ஒரு சேனல், இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உலகத்தில் எங்குமே விலை ஏற்பட்ட சத்தியங்கள், இந்த சத்தியத்துக்கு நீங்கள் ஆசிரியர் உலகம் குடும்பம் பட்டது உலகத்துக்கு ஒளி பூமிக்கு உப்பாயிருப்பீங்க. கத்திர ஆசிரியர் செய்தியில் கத்திரங்களோடு கூட பேசியிருக்கிறார். கத்திரை கடமண்ணுகள் கத்திரை காணிக்கை செல்வது செய்தி மூலமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறார். கத்திரை கடமண்ணுகிறது கத்திரிக்கு காணிக்கை செல்வது கூகுள் பே நம்பர் 7395866648. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி குறைந்தது ஒரு 100 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீடியா மிஷினரியாக இருக்குது. கத்திர உங்களுக்கு கொண்டு மாவட்ட கொண்டு வருவார். இந்த செய்தி 7/7/2025 பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியிலே பதிவு செய்யப்படும். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்னும் ஏராளமான செய்திகள் கர்த்தர் உங்களை கொண்டு மாபெரிய கொண்டு வருவார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக.